பேங்க்ல ஆதரவு இல்லை, அதனால நீங்க இன்னும் ஒரு 6 சீட் எக்ஸ்ட்ரா கேட்கலான்னு முடிவுக்கு வந்துட்டீங்க. கரெக்டாக சொன்னீங்க. இப்போதான் உங்க வந்து கரெக்டாக நான் சொன்ன பாயிண்ட்டுக்கே வந்துட்டீங்க. உண்மையாக நான் அந்த இடத்துல உங்களை பாராட்டுறேன். நான் சொன்ன கருத்தே அதுதான். அங்கே சூழ்ச்சி செய்யக்கூடிய ஆட்கள் யாரும் இல்லை. தமிழக முதல்வர் ஒரு வெள்ளந்தி மாதிரி ஒரு நேர்மையானவர். இல்ல அவர் சரிங்களா? இன்னைக்கு ஆதவர்ஜனா பாவ மன்னிப்பு கேட்கிறாரு, தெரியாம திமுகவுக்கு வேலை பார்த்துட்டேன் அப்படிங்கிறாரு. இப்போ பாவ மன்னிப்பு கேட்குறாருன்னா நம்ம பாவ கணக்கில் சேர்த்து விட்டு அவர் நரகத்தில் போட்டு விட்டுற வேண்டியதான். வேறு என்ன பண்ணுறது? பாவ மன்னிப்பு கேட்டால் நேரம் நரகம் தானே, சரிதானே? இப்போ மன்னிக்கிற அளவுக்கு யாரும் இருக்க முடியலை. இப்போ வந்து இன்னைக்கு இத்தனை பேரை கொலை பண்ணிவிட்டு அவ்வளோதான், குளமாக தான் திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு கொலையில் அப்போ உங்களுடைய பங்கு தான் அதிகமாக இருக்குது. அதனால் ஒரு பாவம் கேட்கணும், மன்னிப்பு கொடுப்பாங்களா கொடுக்கலான்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்போ எங்களுக்கு என்னென்னா, இப்போ அவர் மாதிரி ஆட்கள் அங்கே இல்லை. ஐபேக் என்ற சூழ்ச்சியாளர்களும் அங்கு இல்லை. கரெக்டாக? அதனால் எங்களுக்கு எந்த கவலையும் ஏங்க. டாக்டர் கலைஞர் கருணாநிதி கூட ஆள் வேணுமாங்க? ஓப்பனாக நமக்குள்ளேயே பேசுவோம். அவரெல்லாம் சும்மா அதிகாரிகள் சொல்கிற வேலையை கேட்டுக்கிட்டுலாம் அவர் ஆட்சி நடத்த மாட்டார். அதிகாரிகிட்டையும் கேட்பார், அதை விட கட்சிக்காரங்கள்ட்ட கேட்பார், அதை விட வந்து அவரே ஒரு தனியாக ஒரு உளவு மாதிரி ஆளை வச்சுருப்பார். ஒவ்வொரு தொகுதியிலும் வச்சுருப்பாருங்க. நேரடியாக ஃபோன் பண்ணி கேட்பார், முருகா எப்படிப்பா உங்கள் தொகுதி என்னப்பா இருக்குது? எங்கள் ஊர்லேயே பேசுவாருங்க. கருப்பு சட்டை முருகேசன் ஒருத்தர் இருந்தார், அவருக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி நானே பார்த்துருக்கேன், யார் யாருன்னா கலைஞர் கருணாநிதி தான் பேசுகிறாருன்னு அவரே என்ன சொல்லுவார். இல்லை, இப்போ இதில் புரிஞ்சுக்க முடியுது. இப்போ உங்களுக்கு கூடுதல் தொகுதி வேணுங்கிறது வேற, ஆனால் காங்கிரஸ் விட உங்களுக்கு கூடுதல் தொகுதி வேணும்னு நீங்கள் காங்கிரஸை தூக்கி பிடிச்சி நீங்கள் தொகுதி கேட்குறீங்க. நான் அப்படி கேட்கவே இல்லை, எந்த இடத்துலையும் கேட்கலையே. இல்லை, இப்போ உங்கள் கட்சியோட துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு ஒரு ஊடகவாதத்தில் சொல்கிறாரு, காங்கிரஸ் பலவீனமான கட்சி அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக விமர்சிக்கிறாரு. அதற்கு காங்கிரஸ் தரப்புலையும் பதிலடி கொடுக்கப்படுது. இப்போ மறுபடியும் இந்த விவகாரம் பெருசாக்கப்படுது. அதாவது அது அன்பு தம்பி வன்னியரசிட்ட போய் நீங்கள் கேளுங்க. நான் காங்கிரஸை குறைத்து எந்த காலத்திலுமே நாங்கள் மதிப்பிட்டு இல்லை. பொதுவாக பாஜகவில் தான் ஆளுக்கு ஒரு கருத்து இருக்கும். விசிகாவிலையும் ஆளுக்கு ஒரு கருத்து இல்லை. எல்லா கருத்தும் பேசுவதற்கு ஜனநாயகத்தில் உரிமை இருக்குது. ஆனால் மொத்த கருத்து எங்கள் தலைவர் என்னைக்கு சொல்கிறாரோ அதே முடிவு. இப்போ நாளைக்கு என் தலைவர் என்னை கூப்பிட்டு, தம்பி பேசக்கூடாதுப்பா, சீட்டு கீட்டுலாம் பேசுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்படவில்லை, யாரும் பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டாருன்னா நாங்கள் பேச மாட்டோம். ஆனாலும் கூட தொண்டனுடைய அந்த இதை பேசணும்ல. இப்போ நான் ஒரு மாநில செயலாளருங்க. விடுதலை சிறுத்தைகளுடைய இளைஞரணி என்பது கட்சியில் இருக்கிற துணை பொதுச்சாளர் மேலேயோ பொதுச்சாளர் மேலேயோ அமைப்பு சாளர் மேலேயோ அல்ல. அவங்க வந்து தலைவர்கிட்ட கேட்டுட்டு தலைவர் சொல்கிற கருத்தை ஒட்டி தான் பேசணும்.